Hi friends, welcome back to my channel TNT Amuses. நாம் இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு பார்க்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2-3 நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் மிளகாய், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, இந்த ஸ்பூன் அளவு ஒரு 3/4 ஸ்பூனு மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸு ஒரு தக்காளி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கொத்தமல்லியும் சீரகம், மிளகு இருந்துச்சுன்னா முழு மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து இந்த மிளகு மல்லி சீரகம் 3ஐயும் நல்லா பொடி பொடியாக உரலில் நச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2ஐயும் அரைச்சிட்டு பார்க்கலாம். கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம வெங்காயத்தை வெள்ளைப்பூடு இது 2ஐயும் நம்ம நல்லா கொஞ்சம் நச்சு எடுத்துக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, நம்ம எடுத்து வச்ச மிளகாய், நம்ம நச்சு வச்ச வெங்காயம் பூண்டு, எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். தக்காளி நல்லா மசியணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச அந்த மல்லியும் சீரகத்தூளையும் சேர்க்குறோம். அதே மாதிரி நம்ம எடுத்த அதே ஸ்பூன் அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்க்குறோம். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதில் ஒரு 250 ml தண்ணி ஊற்றுறோம். ஒரு கையில் முருங்கை இலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில். 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இலையெல்லாம் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டு போடுறேன். சால்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் இந்த சைஸு ஒரு 1/2 லெமன் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிடலாம்.
அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சாச்சு. மூடி வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண சூப்பை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி வடிகட்டி தாங்க, ஈஸியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.